நம்ம இப்போ மோர் குழம்பு வைக்க போகிறோங்க. 1 கப்பு மோர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூனு அரிசி, பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட பச்சை மிளகாய் 2, இஞ்சி அரை இன்ச்சு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு கலந்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு. இப்போ எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும் வெங்காயம், கோல்டன் கலரில். இப்போ கலந்து வச்சுருக்க தயிர், அது கூட இருக்கிற மசாலாலாம் கீழே கொட்டிக்கிட்டு இது நல்லா நுரைச்சி 4 பக்கமும் நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். சைட் டிஷ் வந்து மோர் குழம்புக்கு வடை செஞ்சுக்கலாம். இப்போ வடை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, போதும். நான் வந்து ஏற்கனவே 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட பாதி வெங்காயம், 1 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூனு, அப்புறம் வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கேன். வாழைப்பூ 5 நறுக்கி வச்சுருக்கேன் கழுவி. அதையும் சேர்த்துடலாங்க. வடை பிடிச்சி போட்டுடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுக்கலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, தட்டில் பரிமாறிடலாம். சாப்பாடு வெயில் காலத்துக்கு ஏற்ற மோர் குழம்பு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.